அதாவது இப்போ வாய் புற்றுநோயை பொறுத்தவரைக்கும் அதோட அது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொபாக்கோ அதாவது புகையிலை. புகையிலை வந்து 2 வகையில இப்ப பயன்படுத்துறாங்க இல்லையா? ஒண்ணு வந்து புகை வடிவில, அதாவது எஸ். பார்த்தீங்கன்னா, சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்றது, சிகார்ஸ், ம். பீடி, சுட்டா அந்த மாதிரியான பழக்கங்கள்னால வரக்கூடிய புற்றுநோயும் இருக்கு. இன்னொன்னு அதே புகையிலைய வந்து ஒரு இடத்துல ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைனி, ஆம், மாவா அந்த மாதிரியான புகையிலையே டைரக்டா வாய்க்குள்ள ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து புற்றுநோய்க்கு தான் வழிவகுக்குது. ஸோ அது மட்டும் தான் இப்ப புகையிலை மட்டும் தான் வந்து உங்களுக்கு மவுத் கேன்சருக்கு ரீசனா அப்படின்னு கேட்டா, அதுவுமே கிடையாது. புகையிலையோட சேர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது, அதோட வேகம் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ப் டூத் அது வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு உங்களோட நாக்குலயோ, இல்ல சீக்ஸ்லயோ ஸ்க்ராட்ச் ஆயிட்டே இருக்கு அப்படின்னும்போது, அதனாலயும் உங்களுக்கு மவுத் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேர் டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எஸ், அதாவது எஸ். செயற்கை பற்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இல் ஃபிட்டா இருக்கு. உங்களுக்கு சரியா ஃபிட் ஆகாம இருக்கு. ஸோ அதனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோரோவர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதாவது ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட உங்களுக்கு வாய் புற்றுநோய் வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு.